உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய கூல் ரூஃப் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா டியூரிங் சம்மர் டைம்ல நம்மளுடைய வீடுகள்ல அதிகப்படியான ஹீட் பாத்தீங்க அப்படின்னா சீலிங் மாதிரியான வீடுகள் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதை தாண்டி ஆஸ்பா ஷீட், சிமெண்ட் போட்ட ஓடு வீடு இந்த மாதிரியான வீடுகள்ல கண்டிப்பா நம்ம ஹீட்டை ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீட்டுல ஹீட் அதிகப்படியா வாங்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய ஹீட் ரெசிஸ்டன்ட் அதாவது கூல் ரூஃப் பெயிண்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு மாடியிலயோ இல்ல பாத்தீங்கன்னா ஓட்லயோ நம்ம அடிச்சு வச்சோம் அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய டைரக்ட் ஹீட் நம்ம வீட்டுல படும் பொழுது டைரக்டான டெம்பரேச்சர் கீழே வராம ஓரளவுக்கு விஸ்டாண்ட் பண்ணி ஒரு 3 to 5 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி நம்மளுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய கூல் ரூஃப் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம வீடுகள்ல அடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஒரு நல்ல சீலண்டாவும் நம்மளுக்கு வேலை செய்யுங்க. நம்ம வீட்டு மாடியில ஏதாவது கிராக்கோ இல்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஃபார்மேஷன் ஏதாவது இருந்தாலுமே நம்ம இந்த கூல் ரூஃப் பெயிண்ட் அடிக்கும் போது அது எல்லாமே அந்த ஹோல்ஸ்ல அந்த டேமேஜான ஸ்பேஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள கான்ட்ராக்ஷன் ஆகி ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு கூலிங்க கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சீலண்டா ஆக்ட் பண்ணும். அதாவது அந்த ஓட்டா ஹோல்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இதை அதே மாதிரி லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வகைகள்லயும் சில ப்ராப்பர்ட்டிஸுமே இதுல ஆட் பண்றாங்க. அதனால கூல் ரூஃப் பெயிண்ட் அப்படிங்கிறது உங்க வீட்டு மாடிக்கு கண்டிப்பா வொர்த்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஹை எஸ்ஆர்ஐ பேஸ் பண்ணி வரக்கூடிய கூல் ரூஃப் பெயிண்ட் நீங்க சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சுப்பீரியரான சோலார் ரிஃப்ளெக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைரக்டா சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டன்ஸை பாத்தீங்க அப்படின்னா டிசப்பியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீட்டை நல்லா ரெசிஸ்ட் பண்ணும். எல்லா விதமான ரூஃபுக்குமே தாராளமா இதை நம்ம அப்ளை பண்ணலாங்க. கண்டிப்பா நம்ம வீடுகள்ல அதிகப்படியான ஹீட் இருக்கிறதுனால தான் நம்ம ஏசியை ஆன் பண்ணிடுறோம். இதுவே காலையில இருந்து ஆன் பண்ணா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் ஆகும். அதுவே ரொம்ப ஷார்ப்பா எப்ப பாத்தீங்கன்னா மதியம் 11:30 12 மணில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணா பெருமளவுல நம்ம எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும் இல்லையா? அதனால இந்த கூல் ரூஃப் பெயிண்ட் நீங்க காலையில அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட இந்த சம்மர் காலம் முடியுது இல்லைன்னா ஒரு 3-4 வருஷம் அவங்க வாரண்டியுமே கொடுக்குறாங்க. அது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர்ல அதிகப்படியான டெம்பரேச்சர் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணாம இருப்பீங்க. இதனால ஏசி போட வேண்டிய காஸ்ட் குறையும். நைட் டைம்ல ஹீட் இறங்குறதும் நம்மளுக்கு பெருமளவுல ரெடியூஸ் ஆகும். ரூஃபுக்கான ஒரு நல்ல மெயின்டெனன்ஸாவும் இருக்கும். ரூஃபுக்கான ரெகுலர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இது சேவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூஃபோட டெம்பரேச்சர் பெருமளவுல நான் சொன்னது உங்களுக்கு 3 to 5 டிகிரி செல்சியஸ் உள்ள இன்னர்ல வராம இருக்கும். அது மேல இருக்கக்கூடிய ஹீட்டுமே உங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே நல்லாவே ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ஹோம் கம்ஃபர்ட்னஸ் கண்டிப்பா இந்த மாதிரி வரக்கூடிய கூல் ரூஃப் பெயிண்ட் எல்லாமே கொடுக்குங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டாவும் இது இருக்கு. எப்படி இதை அப்ளை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒயர் பிரஷர் யூஸ் பண்ணி முதல்ல உங்க வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய எல்லா டர்ட், ஜாம்ஸ், தேவையில்லாத எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி கிளீன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு லெவல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோட் நல்ல ரோலரை யூஸ் பண்ணி கோட் பண்ண சொல்றாங்க. நல்ல வெயில்ல ஃபர்ஸ்ட் காய விட்டுருங்க. காலையில ஃபர்ஸ்ட் கோட் அடிட்டு ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கோட் நீங்க அடிக்கலாம். அதுக்கப்புறம் 24 to 48 மணி நேரம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா சூப்பராகவே உங்களுடைய கோட்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் அப் ஆயிடுச்சு. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி 54 டிகிரி 55 டிகிரி நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தாலுமே இது அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெம்பரேச்சர் செக் பண்ணீங்கன்னா வெறும் 25 26 அதுக்குள்ளேயே உங்களுக்கு போயிடும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மேஜரான ஹியூஜ் டிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க. ஆர்சிசி ப்ரூஃப், மெட்டல் ரூஃப், டைல் ரூஃப், ஸ்டோன் ஃப்ளோர்ட், சிமெண்ட் ஷீட், கோட்டட் மெட்டல், ரெட் டைல் ப்ரூஃப், பிட்டுமன் ரூஃப் இந்த மாதிரி எல்லா விதமான வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல தாராளமா இதை நம்ம அப்ளை பண்ணி ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண முடியும். நிறைய விதமான வெயிட் கெபாசிட்டில அவைலபிளா இருக்குங்க. உங்களுடைய பெயிண்டரோ இல்ல யார் அதை யூஸ் பண்ண போறாங்களோ அது அப்படிங்கறத கரெக்டா ஃப்ளோரை பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வெயிட் தேவையோ அதுக்கு மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல வரக்கூடிய பெஸ்டான கூல் ரூஃப் பெயிண்ட் இந்த சம்மருக்கு எதெல்லாம் நம்ம வீட்டு ரூஃபுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல ஹைட்ரோ கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் ப்ரூஃப் ரூஃப் கோட்டிங் டெரஸ் அண்ட் கான்கிரீட் மாடலா வருது. வாட்டர் கார்ட் வித் கூல் ஈவன் ஆன் ரூஃப், டச் ட்ரை 4 to 6 hours அண்ட் ஃபுல் ட்ரை 24 hours வரும். ரெடியூஸ் கூல் அண்ட் ரூஃப் டெம்பரேச்சர் பை அப் டு 10 டிகிரி செல்சியஸ் சொல்லிருக்காங்க. பிளிப்கார்ட்ல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 789 rupeesக்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபை ரேட்டிங்ஸ் கிடையாது.
7th பிளேஸ்ல நிப்பான் கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். சம்மர் கூல் ரூஃப் பெயிண்ட் வித் எமல்ஷன் பெயிண்ட் மாடலா வருது. மினிமைஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் குட் SRI கோட்டோட வருது. லோ VOC அண்ட் லோயர் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், ரூஃப், டெரஸ், பாராபேட், பால்கனிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வால் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 1755 ரூபீஸ்க்கு செட் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 6th பிளேஸ்ல Berger கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். ஹோம் ஷீல்ட் PU ரூஃப் கோட் பெயிண்ட் மாடலா வருது. UV ரெசிஸ்டன்ட் ஒயிட் ஃபங்க்ஷனல் வால் பெயிண்ட் 4 லிட்டரா தராங்க. ஹை எலாஸ்டிக் அண்ட் கிராக் பிரிட்ஜிங் பிரிண்டிங் அது. லிக்விட் வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பரேன் அண்ட் UV ரெசிஸ்டன்டா வருது. Flipkartல அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 2275 ரூபீஸ்க்கு செட் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 5th பிளேஸ்ல SunSheetal கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். ஹீட் ரிஃப்ளெக்டிவ் அண்ட் Dampness-Proof ரூஃப் பெயிண்ட் மாடலா வருது. ரூஃப் கோட்டிங் ISRI 108 UV ரெசிஸ்டன்டோட தராங்க. எனர்ஜி சேவிங் ஹீட் கண்ட்ரோல் பெயிண்ட் மாடலுங்க. கவர்ஸ் 200+ ஸ்கொயர் ஃபீட் வித் 8 kg ஆஃப் குவான்டிட்டியோட வருது. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 2881 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 4th பிளேஸ்ல Chemiproof கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். ரெடியூஸ் ரூஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அப் டு 15 டிகிரி செல்சியஸ் 3-in-1 ஃபார்முலா அண்ட் கீப் இன்டீரியர் கூல். லோ அடூர் நான் டாக்ஸிக் ஃபேட் ரெசிஸ்டண்டா தராங்க. ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், வெதர் ரெசிஸ்டன்டாகவும் வருது. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3935 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 3rd பிளேஸ்ல Luminx கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். சோலார் ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கூல் ரூஃபிங் கோட்டிங்கா வருது. 20 kg இது. 700 ஸ்கொயர் ஃபீட் ஹை SRI ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் எலக்ட்ரோமேனிக் அதாவது எலக்ட்ரோமெரிக் எமல்ஷன் வால் பெயிண்ட் கிவ்ஸ் கூல் ரெடியூஸ் ரூஃப் டெம்பரேச்சர் அண்ட் லோயர் இன்டோர் டெம்பரேச்சர் சொல்லிருக்காங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 7951 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 2nd பிளேஸ்ல எக்ஸல் கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். RCC ரூஃப் வேரியஸ் டைப் ஆஃப் ஷீட் ரூஃப்ஸ் யூஸ் பண்ணலாம். மெட்டல் ரூஃப், எக்ஸ்டர்னல் வால், வாட்டர் டேங்க் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கேன் யூஸ் ஆல்சோ RCC சின்டெக்ஸ் அண்ட் வெதர் ரெசிஸ்டன்டா வருது. அக்ரலிக் பாலிமர் கம்போசிஷன் அண்ட் 3 hour ட்ரையிங் இருக்கும். Flipkartல அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 8379 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் கிடையாது. 1st பிளேஸ்ல மேஜிக் கூல் ரூஃப் பெயிண்ட் பத்தி பார்க்க போறோம். ஹீட் கால் சோலார் ரிஃப்ளெக்டிவ் கூல் ரூஃப் கோட் மாடலா வருது. ஹீட் ரெசிஸ்டன்ட் ஒயிட் எமல்ஷன் பெயிண்ட் 20 லிட்டரா வருங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட், ஃபேட் ரெசிஸ்டன்டா வருது. ரெடியூஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அப் டு பை 10 டிகிரி செல்சியஸ் சொல்லிருக்காங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 9091 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 19 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்து இந்த கூல் ரூஃப் பெயிண்ட் எல்லாத்தையும் Flipkart நம்பர்ஸ்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி பின் பண்ற வேணும் அப்படின்னு ஆஃப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான ப்ராடக்ட் சைனிங் ஆஃப் யூ. See you. Have a nice day.